இறைவாக்கினரின் வார்த்தைகள் குறைவின்றி நிறைவேறிய தினம். பரிசுத்த ஆவியின் ஒளியினிலே, மரியன்னை வயிற்றினிலே, மனுக்குலத்தை மீட்க, மானிடரை நேசிக்க, துன்பங்களை நீக்கிட, வானத்து விண்மீன் ஒன்று மண்ணுலகை மகிழ்விக்க, அன்பினை உலகிற்கு கற்பிக்க, அனைத்து உயிர்களையும் காத்திட, பாவங்களை போக்கிட, மாட்டு தொழுவத்திலே மார்கழி திங்களே பாலன் இயேசுவாய் மண்ணில் மலர்ந்த தினமே கிறிஸ்துமஸ் பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. அருள் மிக பெற்றவரை வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இதனால் சகல மக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், மக்கள் தொகையை கணக்கிடும் பொருட்டு அனைவரும் அவரவர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று தங்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு நம் அரசர் அகஸ்து சீசர் கட்டளையிட்டுள்ளார். அரசரின் கட்டளையை மீறுவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவர். யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற ஊருக்கு
சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. இந்த சத்திரத்தில் தங்குவதற்கு இடமுள்ளதா? உங்களை பார்ப்பதற்கு பாவமாக உள்ளது. ஆனால் என்ன செய்வது? போன வாரமே சத்திரங்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. எங்களுக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. நானாவது பரவாயில்லை, எனது மனைவி மிகவும் சோர்வாக காணப்படுகிறார். இங்கு இடம் இல்லை. ஆனால் அருகில் மாடுகள் கட்டக்கூடிய தொழுவம் ஒன்று உள்ளது. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அங்கே தங்கிக் கொள்ளலாம். സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി ദേവസുതൻ പുൽക്കൂട്ടിൽ മയങ്ങുന്നു സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി സ്നേഹദീപം പിറന്ന രാവിൽ വഴി തെളിച്ചു താരകങ്ങൾ സ്നേഹദീപം പിറന്ന രാവിൽ വഴി തെളിച്ചു താരകങ്ങൾ വൈകരുതേ രാജാക്കളെ സ്വർഗത്തിൻ ദാനമായിതാ കനിവിൻ സൂര്യൻ ഹൃദയരാജൻ പുൽക്കൂട്ടിൽ മയങ്ങുന്നു സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി
ഓടതു നോക്കി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அண்ணே, இது என்ன அதிசயம்! நம்ம எல்லாரையும் அவர் மீட்க போறாராமே. வாங்க, உடனே நம்ம எல்லாரும் போய் அவரை பார்ப்போம்.
அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என கேட்டார்கள். விண்மீன் எழக் கண்டதால் அவரை வணங்க வந்திருக்கிறோம். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். பெத்லகேம் வந்த ராஜாயே, உம்மை நித்திய வேந்தனென்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை கோலம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே. துஷ்ட பாவ பாரம் தாங்கி மரித்தாடிவரே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவிப்பேன். ஜெபதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் பணிவேன். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் உந்தன் மங்கா நட்சத்திரம். இது கிறிஸ்து பிறப்பு பற்றிய வரலாற்று உண்மை. இன்றைய அவசர உலகில் மீட்பர் இயேசு காட்டிய அன்பு வழியை மறந்து, மனித நேயமின்றி தான் என்ற அகந்தை கொண்டு அமைதி பூங்காவான இந்த பூவுலகை நாம் செய்யும் மனித மாண்பற்ற செயல்களால் உலகை பாழ்படுத்தி, மனங்களை புண்படுத்தி, உறவுகளற்ற நிலையில் வாழ்கிறோம். விடியற்காலையிலிருந்து சாயங்காலம் வரை ஒரு ஜான் வயிற்றை நிரப்ப
மனிதர்கள் அயராது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயற்கை பேரழிவுகளால் மறைந்து போகும் பொருட்களுக்கு நம்மிடம் அதிக இடம் உள்ளது. மாறாக கடவுளுக்கு நேரமும் இடமும் உள்ளதா? இந்த சூழ்நிலையில் இறைமகன் இயேசு நம் உள்ளங்களில் பிறப்பாரா? படித்து பட்டம் ஏந்த வேண்டிய கைகள் பட்ட வெயிலில் பழம் ஏந்தி நிற்கின்றன. அறிவு பசி தேட வேண்டிய பருவம். வயிற்று பசிக்காக வண்டிகளை தேடுகின்றன விழிகள். புத்தக சுமை சுமக்கும் வயது கூனாகி குடும்ப சுமை சுமக்கிறது. பட்டுக்கம்பளம் விரித்து பசியில்லாதவனுக்கு பால் சோறு. பகலெல்லாம் உழைத்து பசியால் துடிப்பவனுக்கு பாலும் இல்லை, சோறும் இல்லை. எத்தனையோ செலவில் அலங்கார உடைகள் அரைகுறையாய். ஏதுமில்லாமல் தவிக்கிறான் தன் அங்கங்களை மறைக்க ஆடை இல்லாமல். உலகையே ஆக்கிரமிக்கும் வலைத்தளம். இதுவரை இருந்த பொம்மை விளையாட்டுக்கள் பல்லாங்குழி, கில்லி, தாயம், பம்பரம், கோலி, கொலக்கொலையா, முந்திரிக்கா இருந்த இடமே தெரியவில்லை. மண்ணிலும் தண்ணீரிலும் குழுவாய் விளையாடிய நாட்கள் போய் அன்று பாரதி கண்ட ஓடி விளையாடிய பாப்பா இன்று தன்னந்தனியே அலைபேசியில் முடங்கி கிடக்கிறது. வீடியோ கேம்களே. நீயோ மதுவுக்கு மயங்கி மகிழ்ச்சியில் தள்ளாடுகிறாய். உன் குடும்பமோ பசிக்கு மயங்கி வறுமையில் தள்ளாடுகிறது. நீயோ குடித்து குடித்து சொர்க்கத்தை கனவில் காண்கிறாய். உன் மகளோ விழித்து விழித்து நரகத்தை உன் கண்களில் காண்கிறாள். உன்னை சுமந்த 10 மாதத்தில் ஒரு கணம் கூட பாரமில்லை. உயிர் கொடுத்து கல்வி கொடுத்து உடன் இருந்து உயர்த்திய உன் பெற்றோரை தன் சுயநலம் மட்டும் கருதி தள்ளாடும் வயதில் முதியோர் இல்லத்தில் விட்டது ஏனோ? செங்கல் சூளை பட்டாசு தொழிற்சாலைகளில் வெந்து தங்கள் கனவுகளை தொலைத்த பிஞ்சு மனங்கள் தன் கரங்களில் புத்தகங்களை ஏந்தி அறிவொளி பெற்று விண்வெளியில் நடைபயின்று வெண்ணிலவில் தடம்பதிக்கும் போது இயேசு பாலகன் அங்கே பிறக்கிறார். நாம் வீட்டில் உள்ள கட்டில், சோபா, மிக்சி, கிரைண்டர் என உயிரற்ற பொருட்கள் எல்லாம் கலர் கலராய் வண்ண உடை அணிந்து பளபளக்கும் போது பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க வேண்டிய இளம் சிறார்களும் ஏற்றத்தாழ்வு நீங்கி வசதி வாய்ப்புகள் பெற்று வாழ்வில் உயரும்போது இயேசு பாலகன் அங்கே பிறக்கிறார். உலகையே உள்ளங்கைக்குள் அடக்கிய செல்போன், இன்டர்நெட், இமெயில் மனிதனை அடிமைப்படுத்தி இன்று அவனை தனக்கென ஒரு உலகை உருவாக்கி வாழும் நிலைக்கு தள்ளிவிட்டது. தனக்குத்தானே பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு உறவுகளற்று இயந்திரங்களாய் மாறிவிட்டான் மனிதன். 1000 மனித உறவுகள் தன்னை சுற்றி இருந்தாலும் தனிமைப்பட்டு இருக்கும் நிலை மாறி அன்பால் ஒன்றுபட்டு வாழும்போது இயேசு பாலகன் அங்கே பிறக்கிறார். போதை பழக்கத்தால் வாழ்வை தொலைக்கும் இளைய சமுதாயம் பெற்றோர்களின் கனவுகளை, தன் லட்சியத்தை தொலைத்து கடவுள் தந்த அழகிய வாழ்வை வீணாக்கும் நிலை மாறி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம்
ஆகியவற்றின் மீது போதை கொண்டு தன் வாழ்க்கை பாதையில் பயணிக்கும் போது இயேசு பாலகன் அங்கே பிறக்கிறார். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. கருவறையில் உயிர் சுமந்து தந்தையின் கரிசனையில் திடம் பெற்று அன்பிலும் அரவணைப்பிலும் திளைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வறுமையான குடும்ப சூழ்நிலையிலும் ராஜாவாய் வளர்த்து தன் காலடி பதித்து உயர்ந்து நிற்கும் வேளையில் பள்ளி வளர்ந்த கொழுக்கும்பாம் பெற்றோரை தூக்கி எறிந்து விடாமல் இது அவர்களின் 2ஆம் குழந்தை பருவம் என்று எண்ணி கருவறைக்கு மாற்றாக தன் வீட்டு அறையில் இடம் கொடுக்கும் போது இயேசு பாலகன் அங்கே பிறக்கிறார். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. இந்த நிலை மாறி மனித மாண்பு தழைக்கும் போது இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிச்சயம் பிறப்பார். எனவே சுயநலம் களைந்து பிறர் நலம் பேணுபவர்களாய், உறவுகளை மதிப்பவர்களாய், ஏழைகளுக்கு இரங்குபவர்களாய், பெற்றோரை அரவணைப்பவர்களாய், ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அன்பால் அனைவரையும் வழிநடத்தி இறைமகன் இயேசு காட்டிய அன்பு பாதையில் நாளும் நடந்து பிறக்கவிருக்கும் இயேசு பாலகனை வரவேற்போம். தந்தானே தந்தானே தந்தானா தந்தானா தந்தனன தந்தனன தந்தனன. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நானும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க. ஆமா எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு, நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை
எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க சொல்லுங்க ஆண்டவனு அப்பான்னு அழைக்க சொன்னாரு அறந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு ஆமா ஆண்டவனை அப்பான்னு அழைக்க சொன்னாரு அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு சக்தியான தூய ஆவி நமக்கு தந்தாரு சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசை தந்தாரு நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசை தந்தாரு நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு நம்ம இயேசு வந்தாரு இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க சேர்ந்து ஆடுங்க இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க